ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு நண்டு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ நண்டு நல்லா ஒரு 10 டைம் போல் கழுவிட்டு இப்போ மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கு இப்போ கிரேவிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் போல் குருமிளகு, ஜீரகம், பூண்டு வந்து ஒரு 2 பூண்டு ஃபுல்லாக உளிச்சு வச்சுருக்கேன். ஒரு இஞ்சி வந்து ஒரு பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஒரு 4 வெங்காயம் மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நான் பாருங்கள் ஃபுல்லாக நெய்ஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு தவா வச்சுட்டு இப்போது அதில் தேவையான அளவு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுத்தடுத்த பொருளை என்ன போடலான்னு பார்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இல்லைங்களா? எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டிருக்கேங்க. அது கூடயே ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இது மணமாக இருக்கும். அதனால் நான் சோம்பு போட்டுக்கிறேன். பிரிஞ்சி இலையும் கூட போடலாம். அது நான் இன்றைக்கி என்கிட்ட இல்லாதனால நான் போடலை. நீங்கள் செய்யும்போது அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் மேட்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா வெங்காயம், அந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் வெங்காயம். எல்லா வெங்காயத்தையும் போட்டாச்சு. கொஞ்சம் பொடியாக இருந்தால் நம்ம வந்து கிரேவியாக நம்ம நல்லா வணங்கி வரும்போது அந்த வெங்காயம் நம்மளுக்கு தென்படாத அளவு இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. இப்போ அதை நல்லா வணக்கிக்கலாங்க. அந்த கலர் மாறும் பார்த்திங்களா வெங்காயம், அந்த நிறம் வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி சளி ஏதோ வீட்டில் யாருக்காவது சளி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாவே போதுங்க. சூப்பும் குடிக்கலாம், இந்த மாதிரி கிரேவி செஞ்சும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இப்போ நான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் நான் இந்த கிரேவியே நான் செஞ்சுருக்கேங்க. சூப்புனா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரினா ஏதோ சப்பாத்திக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் இந்த கிரேவி. அதோடு வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அதனால தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போது நல்லா வணங்கிருச்சு. இப்போ நான் அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா அந்த வெங்காயத்தோட மிக்சிங் ஆகிற மாதிரி வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் அடுத்தது பாருங்கள், குருமிளகு, ஜீரகம், அப்புறம் அந்த 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு இதை அரைச்சிக்கிறேன். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு போட்டது வணங்கிருச்சு. இப்போ நான் எடுத்துருக்க தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கி வரட்டும். அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் இன்னும் அடுத்தது என்ன தேவை பொருள்னு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு மிளகாத்தூள் நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது ரொம்ப காரங்க. நான் பெப்பரும் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்புறம் மல்லிப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ போட்டு எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்த்தாவே தெரியும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா சின்ன ஜாரில், அந்த குருமிளகு, ஜீரகம் அதோட பேஸ்ட்டையும் நம்ம போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். வந்ததும் நம்ம அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு 7 நிமிஷம், ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு, ஜீரகம் போட்டாச்சு. போட்டுட்டு இதோட நல்லா அதையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நம்ம நண்டை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா இலக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது எங்கள் ஸ்டைலில் செய்கிற நண்டு கிரேவிங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டிலே போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். புரோட்டா, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் தண்ணி வந்து தேவையான உங்களுக்கு ரொம்ப இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, தண்ணிக்குள்ளே இருக்குது நண்டு. அதை வந்து நல்லா எடுத்துட்டு இதில் சேர்த்திக்கலாம்.
இப்போ மசாலும் இப்போ நம்ம நல்லா வணங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் எடுத்திருக்க அந்த நண்டை வந்து அப்படியே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மசாலோட நல்லா அந்த நண்டு மிக்சிங் ஆகிற மாதிரி வணக்கிட்டு, உங்களுக்கு எப்படி ரொம்ப கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம இஷ்டம்தான். இல்லை பெரட்டி கிரேவி மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். பெரட்டின மாதிரி வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லை ஊற்றி சாப்பிட்ற கொஞ்சம் தண்ணி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் 1 செம்பு போல் தண்ணி ஊற்றுறேங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இது 4லேருந்து 5 பேர் பக்கம் சாப்பிட்லாம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியவே நான் கலக்கி ஊற்றிருக்கேன். இப்போ நான் இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கூட தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா வெந்து வரும்போது வந்து நம்மளுக்கு நல்லா கெட்டியாயிரும். இப்போது இது இப்போ நல்லா நம்ம மூடி வச்சுக்கணும். மூடி வச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் இதுவே வந்து எனக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா வற்றி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து சேவ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் மூடி வச்சிட்டேன். மூடி வச்சு இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். அருமையாக நம்மளுக்கு நண்டு கிரேவி கமன்னு மணக்க ரொம்ப டேஸ்ட்டுங்க. ரொம்ப கமன்னு நம்ம செய்யும் போதே வாசனை தூக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சு வந்துட்டுருக்குன்னு. இப்போ மல்லித்தலையை மேலே போட்டுக்கலாம். அருமையாக நான் வந்து சப்பாத்திக்கு தாங்க இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் சப்பாத்தியில் போட்டு குழந்தைங்களுக்கு அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் சப்பாத்தியில் போட்டாச்சு. சப்பாத்தியில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.